Dear students, class 12 Maths Creative Questions part 6. If A equal to cos 2 alpha plus I sin 2 alpha, B is equal to cos 2 beta plus I sin 2 beta, C is equal to cos 2 gamma plus I sin 2 gamma. Prove that root of ABC plus 1 by root of ABC equal to 2 cos alpha plus beta plus gamma. Second option, A squared B squared plus C squared by ABC equal to 2 cos 2 alpha plus beta minus gamma. A yoda value cos 2 alpha plus I sin 2 alpha. B value cos 2 beta plus I sin 2 beta. C value cos 2 gamma plus I sin 2 gamma. ஏபிசிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம வந்து யூலர் ஃபார்முலாவில் மாற்றிக்கலாம், ஷார்ட்டாக எழுதிக்கலாம். காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 2 ஆல்ஃபாவை இ பவர் ஐ 2 ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். இ பவர் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 2 ஆல்ஃபாங்கிறது இ பவர் ஐ 2 ஆல்ஃபா. காஸ் 2 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 பீட்டாங்கிறது இ பவர் ஐ 2 பீட்டா. காஸ் 2 காமா ப்ளஸ் ஐ சைன் 2 காமாங்கிறது இ பவர் ஐ 2 காமா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ரூட் ஆஃப் ஏபிசின்னு இருக்கும். ரூட் ஏபிசிங்கிறது ஏபிசி பவர் 1/2. ஏ வேல்யூ இ பவர் ஐ 2 ஆல்ஃபா, பி வேல்யூ இ பவர் ஐ 2 பீட்டா, சி வேல்யூ இ பவர் ஐ 2 காமா ஹோல் பவர் 1/2. மல்டிப்ளிகேஷனில் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாங்கிற ரூல், பேஸ் ரூல் அப்ளை பண்ணி பவரெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். பவர் ஆட் பண்ணிங்கன்னா இ பவர் ஐ 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ 2 பீட்டா ப்ளஸ் ஐ 2 காமான்னு வரும். இதுலேருந்து ஐ 2வை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இ பவர் ஐ 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு வரும், ஹோல் பவர் 1/2. இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இ பவர் ஐ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ ரூட் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 1/ரூட் ஏபிசி கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணணும். 1/ரூட் ஏபிசிங்கிறது ரூட் ஏபிசியோட ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழி. 1/ரூட் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 1/ரூட் ஏபிசியோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டர்லேருந்து நியூமினேட்டருக்கு கன்வெர்ட் ஆகணும்னா இமேஜினரி பார்ட்டுக்கு சைனை மாற்றினா போதும். ப்ளஸ் ஐ சைன் அப்படிங்கிறது மைனஸ் ஐ சைனாக மாறிடும். இப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதே வேறு மாதிரி எப்படி சொல்லணும்னா இதோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டுட்டு போகிறதுக்கு இமேஜினரி பார்ட்டுக்கு சைனை மாற்றிட்டா போதும். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது ஆக்சுவலாக 1/ரூட் ஏபிசியோட வேல்யூ. தேர்ஃபோர் ரூட் ஏபிசி ப்ளஸ் 1/ரூட் ஏபிசி, ரூட் ஏபிசி ப்ளஸ் 1/ரூட் ஏபிசி ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ரூட் ஏபிசியோட ரிசல்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் 1/ரூட் ஏபிசியோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த ப்ளஸ் ஐ சைனும் மைனஸ் ஐ சைனும் கேன்சல் ஆகிடுது. இப்போ இங்கே ஒரு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இருக்குது, ப்ளஸ் இன்னொரு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. தேர்ஃபோர் 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. தேர்ஃபோர் ரூட் ஏபிசி ப்ளஸ் 1/ரூட் ஏபிசியோட வேல்யூ 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. செகண்ட் ஒன், ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு பை ஏபிசி. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஏபிசி இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன் டேர்ம். ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு பை ஏபிசி ப்ளஸ் சி ஸ்கொயர்டு பை ஏபிசின்னு அதை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இந்த ஏபிசியை இந்த ஏயை ஏ ஸ்கொயரில் ஒரு தடவை கேன்சல் பண்ணிக்கலாம், பி ஸ்கொயரில் ஒரு தடவை கேன்சல் பண்ணால் ஏபி பை சின்னு வரும். சிமிலர்லி இங்கே இருக்கிற சி ஸ்கொயரில் ஒரு சியை கேன்சல் பண்ணிங்கன்னா சி பை ஏபின்னு வரும். அப்போ ஏபி பை சி கண்டுபிடிச்சிட்டு அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டிங்கன்னா சி பை ஏபி கிடச்சிடும். இப்போ ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு பை ஏபிசிங்கிறது ஆக்சுவலாக ஏபி பை சி ப்ளஸ் சி பை ஏபி. இப்போ ஏபி பை சி, ஏ வேல்யூ இ பவர் ஐ 2 ஆல்ஃபா இன்ட்டு பி வேல்யூ இ பவர் ஐ 2 பீட்டா
by c வேல்யூ e பவர் i to gamma. நியூமரேட்டரில் ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரெண்டு பெருக்கல்ல இருக்கிறப்ப பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பவர் ஆட் பண்ணால் i காமனாக வெளியில் எடுத்துட்டா 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா. e பவர் i to gammaங்கிறது டிவிஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா பவரை மைனஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் 2 gamma. இப்போ e பவர் i 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா மைனஸ் 2 gamma. இதுலேருந்து ஒரு 2ஐயும் வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டா e பவர் i 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டுட்டு வருவோம். cos 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma ப்ளஸ் i sin 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma. இது ab பை சியோட வேல்யூ. c பை ஏபிங்கிறது ab பை சியோட ரெசிப்ரோக்கல். அப்போ 1 பை ab பை சின்னு எழுதலாம். c பை ஏபியை 1 பை ab பை சி அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 பை cos 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma ப்ளஸ் i sin 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma. c by ab is equal to 1 by ab by c, 1 by ab by c யோட வேல்யூ. cos 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma ப்ளஸ் i sin 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma. காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு கன்வெர்ட் ஆகிறப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு சைனை மாற்றுறோம். இப்போ cos 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma மைனஸ் i sin 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma. ஆக்சுவலாக ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு பை ஏபிசிங்கிறத நம்ம ஆக்சுவலி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னா ஏபி பை சி ப்ளஸ் சி பை ஏபின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏபி பை சியோட வேல்யூ காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma ப்ளஸ் ஐ சைன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma ப்ளஸ் சி பை ஏபியோட வேல்யூ காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma ப்ளஸ் ஐ சைன் 2 ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma. இந்த ப்ளஸ் ஐ சைனு மைனஸ் ஐ சைனு கேன்சல். இப்போ இங்கே ஒரு காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma இருக்குது, இங்கே ஒரு காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 cos 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma. தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்டு பை ஏபிசியோட வேல்யூ 2 cos 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் gamma. Show that 3 plus 3i, minus 3 minus 3i, minus 3 root 3 plus 3 root 3i are vertices of equilateral triangle. கொடுக்கப்பட்ட மூன்று கலப்பெண்களும் ஒரு சமபக்க முக்கோணத்தின் உச்சிகள் என காட்டு. Show that 3 plus 3i, minus 3 minus 3i, minus 3 root 3 plus 3 root 3i are vertices of equilateral triangle. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z1 வச்சுக்கலாம். Z1 equal to 3 plus 3i. இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2 minus 3 minus 3i. தேர்ட் ஒன் Z3 minus 3 root 3 plus 3 root 3i. ஃபஸ்ட்டு Z1க்கும் Z2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2. மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ 3 plus 3i மைனஸ் Z2 வேல்யூ minus 3 minus 3i. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் உள்ளே எடுத்துருப்போம். 3 plus 3i மைனஸ் உள்ளே போகிறப்ப ப்ளஸ் 3 plus 3iன்னு வரும். இப்போ ரியல் பார்ட் தனியாக ஆட் பண்ணிங்கன்னா 3 plus 3 6. இமேஜினரி பார்ட் தனியாக ஆட் பண்ணிங்கன்னா 3i plus 3i 6i. மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், அதாவது மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் 6 ஸ்கொயர் 36, இமேஜினரி பார்ட் 6 ஸ்கொயர் 36. இப்போ ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 36 ரூட் 72ன்னு வரும். மூணு சைடும் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், Z1 Z2 72 ரூட் 72ன்னு வருது. அடுத்தது Z2க்கும் Z3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் Z2 மைனஸ் Z3. மாடுலஸ் Z2 வேல்யூ மைனஸ் 3 மைனஸ் 3i. Z3க்கு டேரெக்டாக நம்ம சைனை மாற்றியே போட்டுடலாம். Z2 மைனஸ் Z3 மைனஸ் 3 மைனஸ் 3i. இதுக்கு சைனை மாற்றினீங்கன்னா Z3க்கு 3 ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் 3 ரூட் 3i. இதில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணுங்கள். ரியல் பார்ட் 3 ரூட் 3 ஒரு மைனஸ் 3. மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இமேஜினரி பார்ட்டில் ப்ளஸ் 3 ரூட் 3 ப்ளஸ் 3ன்னு வந்துடும். இப்போ இது மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்டுங்கிறது 3 ரூட் 3 மைனஸ் 3, இமேஜினரி பார்ட்டுங்கிறது 3 ரூட் 3 ப்ளஸ் 3. இப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்.
இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் 3 ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 27, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3, அப்போ 9 3 27. b ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் 2ab, ரெண்டையும் ரெண்டால் பெருக்கிட்டிங்கன்னா மைனஸ் 18 ரூட் 3. இது a minus b ஹோல் ஸ்கொயர் வந்த மாதிரி இது a plus b ஹோல் ஸ்கொயர் 27 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு 9 ப்ளஸ் 2abக்கு 18 ரூட் 3. இந்த ப்ளஸ் 18 ரூட் 3 மைனஸ் 18 ரூட் 3 கேன்சல். 27 plus 9 36, 36 plus 36 72, therefore root 72. Z2 minus Z3 oda value root 72. Next Z3 minus Z1 kulla distance modulus of Z3 minus Z1. Modulus of Z3 oda value minus 3 root 3 plus 3 root 3i minus Z1 ங்கிறப்போ Z1 க்கு சைனை மாத்திட்டேன் minus 3 minus 3i. இதில் ரியல் பார்ட்டை தனியாக எடுத்திங்கன்னா மைனஸை காமனாக எடுத்துக்கலாம். மைனஸை காமனாக எடுத்துட்டா 3 ரூட் 3 ப்ளஸ் 3ன்னு வந்துடும். ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஐ வெளியில் எடுக்கிறப்ப 3 ரூட் 3 மைனஸ் 3ன்னு வரும். மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரூட் ஆஃப் 3 ரூட் 3 ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ரூட் 3 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ரூட் ஆஃப் 27 plus 9 plus 18 root 3 ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இது a plus b whole square ஃபார்முலா. இது a minus b whole square ஃபார்முலா 27 plus 9 minus 18 root 3. இந்த minus 18 root 3 plus 18 root 3 கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ரூட் 72ன்னு வருது. அப்போ மூணு சைடோட டிஸ்டன்ஸும் எவ்வளோ இருக்குன்னா மூணு சைடுமே ரூட் 72ன்னு இருக்குது. therefore Z1 Z2 Z3 are vertices of equilateral triangle. Z1 Z2 Z3ங்கிறது ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனைகள். modulus of Z1 minus Z2 that is equal to modulus of Z2 minus Z3 that is equal to modulus of Z3 minus Z1 that is equal to root 72. மூணு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும். Next one, Z equal to 3 plus 3i represent a complex number in organ plane. Z ங்கிறது 3 plus 3iங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை குறிக்குது. IZ, Z plus IZ are another complex numbers. IZ, Z plus IZ மற்ற கலப்பெண்கள். Show that these form vertices of an isosceles triangle. Z ங்கிறது 3 plus 3i, Z, IZ, Z plus IZ இந்த மூணு கலப்பெண்களும் ஒரு இரு சமபக்க முக்கோணத்தை குறிக்கும் என காட்டு. ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லணும். அப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இரு சமபக்க முக்கோணம். இசட்டோட வேல்யூ 3 plus 3i, அதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். A ஈக்குவல் டு Z ஈக்குவல் டு 3 plus 3i. IZங்கிறத பின்னு வச்சுக்கலாம். அதாவது இசட்டை ஐயால் பெருக்கணும். இப்போ I இன்ட்டு 3 plus 3i. ஐயால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3i plus 3i ஸ்கொயர்னு வரும். I ஸ்கொயரோட வேல்யூ -1, அப்போ -3 plus 3iன்னு வரும். இப்போ IZோட வேல்யூ -3 plus 3i. சிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z plus IZன்னு வச்சுக்கோம். இசட்டையும் IZட்டையும் ஆட் பண்ணுவோம். இசட்டோட வேல்யூ 3 plus 3i. IZோட வேல்யூ -3 plus 3i, that is equal to 6i. இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் AB is equal to Z minus IZ. மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 3 plus 3i மைனஸ் IZோட வேல்யூ -3 plus 3i. மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் 3i மைனஸ் 3i கேன்சல் ஆகும். மாடுலஸ் ஆஃப் 6ன்னு வருது. மாடுலஸ் ஆஃப் 6 நம்ம 6ன்னு எழுதிக்கலாம். வேறு மாதிரி சொல்லணும்னா மாடுலஸ்குள்ளே ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. இன் ஜென்ரல் மாடுலஸ் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் பிசி. பிலேருந்து சியை மைனஸ் பண்ணுவோம். பியோட வேல்யூ வந்து IZ. மாடுலஸ் ஆஃப் IZ மைனஸ் Z ப்ளஸ் IZ. ஆக்சுவலாக அது வந்து -Zன்னு வரும். மைனஸ் உள்ளார போய் IZோட கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி -Zன்னு வரும். அதாவது இசட்டுக்கு சைனை மாற்றிடு. சைனை மாற்றிட்டா -3 -3i இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லைனா ஒரு ஸ்டெப்பு போட்டுக்கலாம். IZோட வேல்யூ எழுதி Z ப்ளஸ் IZக்கு சைனை மாற்றணும். இப்போ -3 3i minus 6i minus 3iன்னு வரும். மாடுலஸ் ஆஃப் -3 minus 3i, that means square root of real part squared plus imaginary part squared.
ரியல் பார்ட் எவ்வளோ -3 ஹோல் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் எவ்வளோ -3 ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9, 9 + 9 √18. √18 நம்ம 3√2ன்னு எழுதிக்கலாம். அதாவது 9 × 2ன்னு பிரித்து 9க்கு ரூட் எடுத்துட்டிங்கன்னா 3ன்னு வரும். இப்போ 3√2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு சிஏங்கிறது சிலேருந்து ஏஐ மைனஸ் பண்ணணும். மாடலஸ் ஆஃப் சி வேல்யூ இசட் ப்ளஸ் ஐஇசட் மைனஸ் இசட் டேரெக்டாகவே போட்டுடலாம். ப்ளஸ் இசட்டு மைனஸ் இசட்டு கேன்சல் ஆகும். ஐஇசட்டோட வேல்யூ 6i. மாடலஸ் ஆஃப் 6i இஸ் ஈக்குவல் டு ரியல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் கிடையாது, இமேஜினரி பார்ட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோம். 6 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு √6² ஈக்குவல் டு 6. இப்போ ஏபியோட வேல்யூ சிஏயோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஏபி ஈக்குவல் டு சிஏ ஈக்குவல் டு 6. 3 சைடில் 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் an isosceles triangle. இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். Evaluate minus of root of -1 whole power 4n plus 3 where n belongs to z. மதிப்பு காண்க. மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் -1 ஹோல் பவர் 4n plus 3 மைனஸ் ஆஃப் -1க்கு ரூட் எடுத்தா i, -1ஓட ஸ்கொயர் ரூட் வந்து i. வேற மாதிரி சொல்லணும்னா ஐயை ஸ்கொயர் பண்ணால் -1 வரும். ஸோ இது -1க்கு நம்ம ஐன்னு போட்டுடலாம். வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. -1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் i. அப்போ -i ஹோல் பவர் 4n plus 3 பேஸ் ரூல் அப்ளை பண்ணி இந்த 4n plus 3-ஐ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். -i ஹோல் பவர் 4n டாட் -i ஹோல் கியூப். இந்த 4n-ஐயும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா -i ஹோல் பவர் 4 ஹோல் பவர் n இன்ட்டு -i³ வரும். மைனஸோட பவரில் ஈவன் நம்பர் வந்துருச்சுனாலே ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரும். அப்போ i பவர் 4ன்னு வரும். ஐயோட பவரில் 4ஓட மடங்குகள் வந்துருச்சுனாலே அதோட வேல்யூ வந்து 1. i to the power multiple of 4 is equal to 1. அப்போ i பவர் 4 is equal to 1. 1 பவர் n-ன்னு வரும். i³ இருக்கு. i³ i ஸ்கொயர்டு இன்ட்டு i ஸ்கொயர்டு -1 இன்ட்டு i மைனஸ் i. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் i 1 பவர் n இன்ட்டு iன்னு வருது. எனிதிங் 1 பவர் எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 1. 1ஓட பவரில் என்ன நம்பர் இருந்தாலும் அது 1 தான். அப்போ 1 பவர் n இஸ் ஈக்குவல் டு 1. 1 இன்ட்டு i இஸ் ஈக்குவல் டு i. தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் -1 ஹோல் பவர் 4n plus 3 தட் இஸ் ஈக்குவல் டு i. Thank you students. Remaining problems in next class. Thank you.